என்னுடைய அருமை தம்பி, என்னுயிர் தம்பி, என்னுடைய பாலிகால தம்பி லைலா மணி. லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல, தம்பி போட்டுக்கோப்ல. நானும் போய் இருந்து சென்ட் சேவியர்ஸ் துறைமுருகன் அப்படி போட்டேன், சேவியர்ஸ் ஸ்கூல் சென்ட் சேவியர் துறைமுருகன் போட்டுக்க போறேன். அது மாதிரி தம்பி சாட்டை, அது ஓட்டைனார், ஓட்டைதான். கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. தம்பி சொன்னாங்க பாஜகவுக்கு போய் 2012 நாங்க ஓட்டு கேட்டோம்னு. பாஜகவுக்கு மட்டும் இல்ல தம்பி, தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு கேட்டோம். ஏன் கேட்டோம்? என் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியை கருவைக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருக்கும் வாக்கு கேட்டோம். செங்கோட்டையன் ஓட்டு கேட்கல. காங்கிரஸ் எடுத்து போட்டியிட்ட 63 தொகுதியில 2011 ஓட்டு கேட்டோம். அதே போல 2012 ஆண்டு கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்கிற ஒரு தமிழன், புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன், அங்கே தாராவி தொகுதியிலே அங்கே கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றவர். அந்த அடிப்படையில தான் அந்த கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு நாம் தமிழர் கட்சி மேடையில காங்கிரஸ் கட்சி நின்றதுனால காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு வட இந்தியர் நின்றார். தமிழனாக கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்றால் நாங்கள் வாக்கு கேட்டோம். சரி, கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு ஓட்டு போட்டு நாங்களே பிஜேபி பீட்டிம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 16/4/2014 அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியை சூமடுங்கயா, பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு? 27/4/2024 தேர்தல். ஆனா 16/4/2014 அன்று நரேந்திர மோடி கிட்ட போய் எப்படி சேம் கொடநாடு அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்மா. ஆனா செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு, இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. ஒரே வித்தியாசம். அந்த மோடி போடுறாரு ட்வீட், இன்னும் இருக்கு தம்பி, வித் நோட்டட் பிலிம் பர்சனாலிட்டி இன் தி சவுத் விஜய். கீழே கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு போறா மோடிக்கு தான். இதுதான்டா பாஜக பீட்டிங். 2009 ஈழத்தில் இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களமாடிய நாங்க எங்க? அந்த 2009 இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியில இளைஞரணி பொறுப்பு கேட்ட விஜய் எங்க? கேட்டீங்களா இல்லையா? ஜோதிமணி சொல்றாங்க. இன்றைக்கும் ராகுல் காந்தியோடு இணக்கமாக இருப்பது யாரு? ராகுல் காந்தி வாரிசு அரசியல் செய்கிறார் இல்லையா? திமுக செய்து. உங்களால உங்க தலைவர் விஜய் ராகுல் காந்தி வாரிசு அரசியல், சோனியா காந்தி இந்த பிரியங்கா காந்தி வாரிசு அரசியல் பேசுவாரா? ஈழத்தில் இனப்படுகொலை செய்து காங்கிரஸ் என்று பேசுவாரா? அந்த இரட்டை நிலைப்பாடு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரே நிலைப்பாடு, தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது.